வணக்கம் அருண்குமார் சார். வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியில இருந்து. வணக்கம்யா, வணக்கம்யா. எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கய்யா. இணையத்துல பாத்தீங்கன்னா பெல்ட்டில் அடித்து கொண்ட போல ஒரு காட்சியில எல்லாம் பார்க்க முடிஞ்சது சார். என்ன காரணம், எதற்காக சார் அந்த வீடியோ? மனசு தாங்கலையா? ஒண்ணு வந்து நினைக்கும் போது சாட்டே இல்ல, கத்திய வச்சு நம்மளா குத்திக்கிறோம் நெஞ்சில. ஏன்னா கற்பழிக்கிற பெண்கள் மாலிய தொல்லை வருஷத்துக்கு ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. அது உனக்கு தெரியுமா தெரியாதான்ல, ஒரு இதுக்காண்டி நான் சொல்றேன் கேட்டுக்க நல்லா. அதாவது இந்த மாசி பத்திக்கெல்லாம் கிராமத்து பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, வருஷம் ஒரு கடா வெட்டுவாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, வருஷம் ஒரு புள்ள பாலியல் தொல்லை இருக்குது. 2021, 2022, 2023 இப்படி வந்து ஒரு பாலியல் தொல்லை பெண்களுக்கு அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இது என்ன புது வருஷம் வர வர ஒன்று பண்ணுவாங்களா? அதுக்கு மனசு தாங்க முடியாமல் அண்ணாமலைங்கிறதுக்காண்டி நான் சொல்ல கிடையாது. அண்ணாமலை அவர் தனிப்படுத்துறது செஞ்சுருக்காரு, கட்சி மூலியமாக அவர் பண்ணியிருப்பாரு. ஆனால் எனக்கு வந்து இந்த வேதனையை சொன்னோம்னா அடுத்து என்ன பண்ணுறாங்க தெரியுமா? உடனே என் கட்சிக்கார பேசி விட்டான், ஏன் இதை பேசி விட்டான்னு வருவாங்க. உனக்கே தெரியும்ல. இதுக்காண்டி என் வழியை நானாக அடிச்சுக்கிட்டேன். அந்த சாட்டை எடுத்து அடித்தது, பெல்ட் எடுத்து, சாட்டை இல்லை பெல்ட்டு, தோல் பெல்ட் எடுத்து அடித்தேன். வழி தாங்க முடியல, வெளியே சொல்ல முடியல. ஒரு பெண்கள் வந்து இன்னைக்கு சுதந்திரமாக இருக்கணும்னு அந்த காலத்துல இருந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்காங்க. பெண்கள் வந்து எப்பயுமே வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தேன். 1 மணிக்கு நான் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன். ஒரு வயசு பொண்ணுங்க 2 பேர் நடந்து போகிறாங்க ஒத்தையில். அப்போ அந்த பொண்ணை கேட்டு, ஏமா கூட ஒரு ஆண்களை வச்சு ஏன்னா ஏன் தைரியமாக போகிறோம்னேன்னு. அந்த தைரியமான இருக்க ஊர் நம்ம தமிழ்நாட்டில் போய்கிட்டு இருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. ஒரு பச்சை பிள்ளைய 5 வயசு பிள்ளைய வந்து கெடுத்து கொண்டு ஓட்டாங்க அப்படின்னு ஒன்று. அது ஒன்று பார்க்க வேண்டியது. இது யார்கிட்ட சொல்ல முடியும்? நம்ம வீட்டுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வளர்த்துக்கிட்டு இருக்குமா? அம்மாவாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும். அது எப்படி அந்த பிள்ளைய வந்து இப்போ ஒரு சுதந்திரமே கெட்டு போச்சியா? என்னமோ சுதந்திரத்தை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், சாமி சத்தியமாக சொல்கிறேன், பெண்களுக்கு சுதந்திரம் இன்னும் கிடைக்கல. காரணம் என்னன்னு கேட்டேன்னா, இன்னைக்கு இதே பெண்கள் வந்து சின்ன குழந்தைகள் வந்து படிக்க போகும்போது அங்கே ஒரு பையன் இடிச்சிடுறான் பஸ்ஸில் இடித்த உடனே என்ன ஆகுதுன்னா, இதை போய் அப்பாட்ட சொன்னோம்னா, நம்மளை இப்போத்தையும் கிராமத்தில் படிக்க வச்சிருக்காரு, நம்ம படிக்கணும். ஒரு ஐயா அப்துல் கலாம் ஐயா மாதிரி சொன்னதை ஒரு இளைஞர் கையில் தான் நாடே இருக்கு. படித்து ஒரு விஞ்ஞானியாவோ ஒரு நாட்டுக்காண்டி நம்ம ஒரு இதுக்காண்டி உழைக்கணும். அதனால அந்த டெய்லி ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தா எங்கிட்டு போய் சொல்லுவாங்க? வீட்டில் போய் சொல்லணும்னா என்ன ஆகும்? இல்ல, பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் இருக்கு இப்போ தெரிகிறது. ஆனா இந்த ஒரு மாணவிக்கான விவகாரத்தை வந்துட்டு பெரிதா பேசப்படலையே, காரணம் என்னவா சார் இருக்கும்? அதுதானே எனக்கே புரிய மாட்டுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயத்த இந்த உலகமே வந்து ஒரு ஆபாசமாக நடிக்கிற பிள்ளைகளுக்கு உலகமே தெரியுது. இந்த பிள்ளை ஆபாசமாக நடிச்சிருச்சுங்கிறியா? இந்த இப்போ ஒரு பிரச்சனை நம்மளுக்கு நடந்துச்சு, அதை பூராமே போட்டாங்க. இது ஒரு பிரச்சனையை வந்து பெருசாக காட்டுறாங்கல்ல. அது மாதிரி ஏன் இந்த பாலியல் தொல்லை வந்து அதுதான் சொல்லல, பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை. இன்னும் பெண்கள் டெய்லி ஒரு பாலியல் தொல்லை ஆகிக்கிட்டு இருக்கு. அது வெளியே தெரியாமல் இருக்கியா? ஆஃபீஸுக்கு போக முடியல. ஒரு பிள்ளை தனியாக வந்து எனக்கு கோவம் கிளப்புறாங்க. மனசாட்சியால பேச முடியல, அழுக வருது. நம்மள மனுஷன் தானே, மிருகமா? சொல்லு, நீயே சொல்லு. ஒரு உங்களுக்கான நடந்த ஒரு சம்பவம் கூட பாத்தீங்கன்னா இணையத்துல ஊடகத்துல பெரிதா வந்துட்டு பெருசா காண்பிக்கப்பட்டுச்சு சார். இந்த ஒரு விவகாரத்தை பாத்தீங்கன்னா ஒரு நாள் கூட ஊடகத்துல காண்பிக்கப்படவில்லை. என்ன காரணம் சார்? நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவத்தெல்லாம்? அதை பாக்குறதுனால இந்த சம்பவம் மட்டும்தான் உனக்கு தெரியுது. இன்னுமே வந்து வெளியே தெரியாத விஷயம் இன்னும் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. திருப்பூர்ல ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, உனக்கு தெரியாது. ஏன்னா திருச்சியில ஒன்று நிகழ்ச்சி நடந்துச்சு, அதுவும் தெரியாது. இத பிள்ளை வந்து அண்ணா காலேஜ்ல படிக்குது. அது என்ன ஸ்கூலு? அது காலேஜ் பேர் என்ன வரியா? அண்ணா பல்கலைக்கழகம் தான் சார். அது அந்த பெரிய காலேஜ்ல நடந்ததுனால இது பெருசா வந்து அண்ணா பள்ளிகள் இது மாதிரி சின்ன ஸ்கூல்ல நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தன் வந்து ஒரு பிள்ளை டீச்சரா இருக்கு. ஒரு டீச்சரை வந்து பப்ளிக்ல லவ் பண்ணிருக்கானாமா, நேரா போய் கத்தி எடுத்து குத்திருக்கான் ஒரு பொம்பளை பிள்ளைய. உனக்கு பிடிக்கலையா? போயிரு. அந்த பிள்ளை போட்டு அந்த பிள்ளை வாழ்க்கை அப்பா அம்மா நீ என்னாச்சு, அவன் என்னாச்சு? இது மாதிரி என்ன பெண்களுக்கு என்ன ஒரு இது? இன்னமே வந்து நம்ம சொல்றோம் என்னன்னா, ஒரு தாயால வகுத்துல பிறந்து நம்ம வாழ்ந்துவேன். ஒரு எந்த பெண்கள் தாயா பாருங்க, என்ன இங்க இருக்க போதேன் உன் தாயிட்டே இருக்கு. உன் தாயை போய் கற்பழிக்க முடியுமா? பாலியல் தொல்லை பண்ண முடியுமா? இல்ல, தினமும் இந்த போல ஒரு காட்சியில வந்து பார்க்க முடியுது சார். ஊடகத்துல செய்திகளா பார்க்க முடியுது. இதனால நடவடிக்கைன்றது இல்லாம இருக்குல்ல சார் இந்த அரசு தரப்புல இருந்து? தண்டனை வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாத்தான் அடுத்து ஒருத்தனை தொட மாட்டேன். அப்ப துபாயிலயோ வெளிநாட்டிலயோ வச்சுக்க, ஏதோ ஊர்ல நடந்த நிகழ்ச்சியை நான் சொல்றேன் கேட்டுக்க. ஒரு பெண்ணை வந்து தொற்றிய பாலியல் தொல்லை பண்ணிருக்கான், ஒரு சின்ன பிள்ளைய நடு ரோட்ல பப்ளிக்ல வச்சு அவன் உறுப்பு அறுத்திருக்கான். அடுத்த நாள் இன்னைக்கு அந்த பிள்ளைகளை வேலைக்கு போறவன் இன்னைக்கு அந்த ஏரியாவில் பாலியல் தொல்லை நடக்கல. பெண்களை ஏறெடுத்து நெத்தி நிமிர்ந்து கூட பார்க்க முடியாது ஆம்பளை. அது தெரிஞ்சுக்க. அப்ப அந்த தண்டனைகள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்.
ம். ஏன்னா இவனுக்கு இப்ப வந்து பணக்காரங்க நிறைய சில பணக்காரங்க என்ன பண்றாங்களா, தைரியமா இருப்போம், எனக்கு நம்ம கோடி கணக்குல சொத்து இருக்கு, நாளைக்கு வக்கீல வச்சு வெளியே வந்துடுறான். ம், ம், ம். அப்ப வெளியே வந்துடுறான், என்னன்னா கேஸ் நடக்குது, என்ன ஒரே வார்த்தையில சொல்லிடுறான், என்னடா வெளியே வந்துட்டியா அப்படின்னா, ஐயா போய் டிபார்ட்மெண்ட்ல போய் கேட்குறான், ஐயா என்னங்கய்யா வெளியே வந்துட்டியா அப்படின்னு கேட்டா என்ன ஒரே பதில், இங்க வருங்க எதா இருந்தாலும் கோர்ட்டுக்கிட்ட போங்க, கேஸ் நடக்குது, கேஸ் நடந்துருக்கிட்டு இருக்கு, அதனால வந்து தச்சு வெளியே விட்டாரு, வக்கீல் மூலியமா வெளியே வந்துட்டான், இதே ஒரு பதில். அப்புறம் என்ன செய்வான் அவன், நம்ம வெளியே வந்துட்டோம் நல்லா ஜாலியா சுத்துவோம் அப்படின்னு அவன் சுத்துறியான். அதுக்கு தண்டனை வந்து கரெக்டா பண்ணா அடுத்த ஆளு நம்மளுக்கு வந்து தொடமாட்டான். ஒரு கொலை முயற்சியும் பண்ண முடியாது, ஒரு ஒரு பெண்களை தொடவும் முடியாது. தண்டனைகள் கரெக்டா பண்ணணும். தூக்கு தண்டனையா அன்னைக்கு கொடு, அவன் மேல தப்பு இருந்தால். அதாவது ஃபுல்லா பொறுப்பு இருக்கு எல்லாம் இருக்கு, சர்ச்சை ஐயா பாக்குறாருல, பார்த்து என்ன பண்றாரு, அப்பா வக்கீல் 2-3 வச்சு, ஆமாப்பா இது ஊரா உண்மைப்பா, வீடியோ இருக்கு, ரெக்கார்டு இருக்குல்ல, ரெக்கார்டு எல்லாமே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அன்னைக்கே அவனுக்கு தண்டனை கொடுங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சுன்னா அதை நல்லா சாப்பிட்டு உடம்பு எடுத்துட்டு நீ என்னடா தூக்கம் ஓட்டா. எத்தனை சாமியார் செத்துருக்கான் தெரியுமா, கற்பழிச்சு எத்தனை வருஷம் அவனா செத்தியான், தூக்கலா ஓட்டாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பிரமானந்தர் சாமியார். இப்போ இந்த வழக்கு பாத்தீங்கன்னா அப்படியே கடந்து செல்லுமா, இதுக்கு மேல நடவடிக்கை தீவிரம் அடையுமா சார்? அது கடவுளுக்கு தெரியும். அந்த பிள்ளை செத்த எத்தனையோ பிள்ளைய வந்து கற்பழிச்சு செத்த பிள்ளைகிட்டே தெரியும். இது எப்படி எங்க வீட்டுக்கு நியாயம் கிடைக்குமான்னு அந்த பிள்ளைய ஆதாரம் தான் தெரியும். நம்ம இன்னைக்கு ஒரு நாள் பேசுவோம், நாளைக்கு வீடியோ மறந்துட்டு அடுத்த வீடியோ போயிடுவோம். அப்படி இருக்க முடியாது. ஏன்னா இருக்க முடியாத மாதிரி வச்சிடுறாங்க. அடுத்த வேற நிகழ்ச்சி, அந்த வேற நிகழ்ச்சியை கொண்டு வந்து காட்டிடுறான். இங்க பாருங்க பொம்பளை பிள்ளை 2 பிள்ளை பிறந்திருக்கு, இந்த ஆட்டுக்குட்டி பிறந்திருக்கு, பூனைக்குட்டி பிறந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்கான். அடுத்து மற்ற ஊரா இப்படி போயிடுறான். இதை வந்து சரியாக போராடி கரெக்டா அந்த பெண்களுக்கு வந்து வருஷம் ஒரு பாலியல் தொல்லை ஆகிக்கிட்டு இருக்கு. இது வெளியே தெரியும், எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. இது மறைக்கிறாங்க, மறைச்சு மூடுறாங்க. இதுல எனக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் பரவாயில்ல, நான் தேனிக்குள்ளதே இருக்கேன், என்னன்னாலும் நடந்தாலும் பரவாயில்ல. ஏன் இந்த பெண்களுக்கு இந்த பாதுகாப்பு கொடுக்கல? ஏன் பெண்கள் வந்து ஏன் தைரியமா வேலைக்கு போக கூடாதா? இல்ல பள்ளிக்கூடத்துல இப்ப ஏன் அந்த காலத்துல உனக்கு தெரியுமா என்ன தெரியல, தேனி பக்கம் ஒரு ஏரியாவில் நம்ம கிராமத்து பக்கம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த காலத்துல பெண்கள் பிறந்த உடனே கள்ளிப்பாலை வச்சு கொண்டாங்க. கொன்ன உடனே நாங்க இப்ப விவரம் தெரிஞ்ச பிறகு எங்க தாத்தாட்ட கேட்டேன், ஏன் தாத்தா எதுக்கு தாத்தா பொம்பளை பிள்ளைலாம் கொண்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. எப்பா பிள்ளைய வளர்த்துறான், ஒரு 60 வயசு கிழவன் கற்பழிச்சிடுறான், அவனுக்கே கட்டி வச்சிடறாங்களாம் அந்த காலத்துல. 60 வயசு கிழவனுக்கு 18 வயசுக்கார பிள்ளை கட்டி வச்சிடறாங்க அந்த காலத்துல. இதனாலே பொம்பளை பிள்ளைய வேணாம்டா, ஆம்பளை பிள்ளைய போதும்னு கள்ளிப்பாலை வச்சு கொண்ட நாடு இந்த நாடு. பொண்ணு இன்னைக்கிட்டே வந்து கள்ளிப்பாலை மறந்துட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கணும், கலெக்டர் ஆக்கணும், வக்கீல் ஆக்கணும், சர்ச் ஆக்கணும், ஒரு டாக்டர் ஆக்கணும், ஒரு இன்ஜினியர், ஒரு விஞ்ஞானி, ஒரு இந்தியாவுக்கு ராக்கெட் ஓட்டுறதுக்கு பொம்பளை பிள்ளை போய்கிட்டு இருக்கு. அப்படி வந்துகிட்டு இருக்க பிள்ளைகளை இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா எங்கிட்டயா பிள்ளைய வளர்க்க முடியும்? நீயே சொல்லியா? தலைமுறை தாண்டி வளர்ந்து வந்துட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு அந்த பாதுகாப்பு சூழ்நிலை தான் இல்லாம நிலவுகிறதா சார் தமிழகத்துல? இன்னும் பாதுகாப்பு இல்லாம தானே இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். பாதுகாப்பு இல்லையே. இதுக்கு தண்டனை கரெக்டா கொடுத்தாங்கன்னா தான் பாதுகாப்பு இருக்கும். தண்டனைகள் கரெக்டா கொண்டு வந்தா அடுத்து யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும். நான் என் வழியெல்லாம் தாங்க முடியல, என் வழியெல்லாம் யார்கிட்ட சொல்லி நான் அழுகிறேன்னு தெரியல. ஏன்னா என்னை அப்படி வளர்த்தாங்க. சொந்த தாய் மாமா பிள்ளையவே வந்து உனக்கு தங்கச்சிடா அக்காடா அப்படின்னு சொல்லி வளர்த்த ஊருயா என் ஊரு. ஏன்னா மாமன் மகளை அடி போடி வாடின்னு கூட சொல்ல முடியலையா, ஏன்னா அக்கா தங்கச்சியா பார்க்க சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி நம்ம பழகிக்கிட்டு இருக்கோம். அதுக்கிட்டே நான் சொல்றேன் என்னன்னா, பெண்களை வந்து எப்பயுமே வந்து பெண்களை எதுக்கு நம்ம வெளிநாட்டுல போய் கிராமத்துக்காரங்க படிக்க வைக்க மாட்டாங்க. மெட்ராஸ் சென்னையில போ காலேஜ் இருக்கு, கோயம்புத்தூர்ல போ காலேஜ் இருக்கு. இப்ப பூரா இது மாதிரி பார்த்து கிராமத்துக்காரனே சொல்லிட்டான், எப்பா அந்த பிள்ளை படிச்சுன்னா போதும்ப்பா, ஒரு 50 பவுன் நகையை போட்டு கட்டி விடுங்கப்பா, ஒரு 20 பவுன் நகையை போட்டு கட்டி விடுங்கப்பாங்கிறேன். அந்த பிள்ளை வாழ்க்கையே போயிருது, சாதனை பண்ற வாழ்க்கையே போச்சு. அப்புறம் எங்க நம்ம நாடு வல்லரசு ஆகும் சொல்லு, நீ சொல்லி. இதுக்கு இப்ப தீர்வு தான் என்னங்க சார்? இந்த மாதிரி பெண்களும் சுதந்திரமா இந்த நாட்டுல வாழணும் அப்படின்னா, இந்த எந்த ஒரு குறைபாடும் இல்லாம அப்படின்னா பெண்கள் வந்து தைரியமா இருக்கணும். அதுக்காக இதுக்கு பயந்துட்டு இருந்துடக்கூடாது வீட்டுல இருந்து நான் சொல்லுவேன். 1. 2வது வந்து இந்த சட்டத்தை வந்து மாற்றணும். சட்டங்கள் இப்படித்தான் இருக்கு, நம்ம இறக்க பண்றோம். நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் இறக்க உள்ள நாடு, வாரவங்களை வாழ வைக்கிற ஊரு நம்ம தமிழ்நாடு. மற்ற ஊர்ல போய் வாழ முடியாது. நம்ம தமிழ்நாட்டுல வாரவங்களை பூரா வாழ வைக்கிற ஊர் இது. அதனால வந்து பெண்களுக்கு வந்து கரெக்டான ஒரு பாதுகாப்பு இருக்கணும். அதே மாதிரி தப்பு பண்ணா இந்த தண்டனை வந்து கரெக்டா கிடைக்கணும். அப்பதான் மக்களுக்கு விழிப்புணர்வு வரும். நீ பயமா இல்ல, இந்த பையனுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, சரியான தண்டனை அப்படிங்கிறதுனால பிள்ளைகளை தைரியமா வெளியே அனுப்ப முடியும். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது மாதிரி வருஷம் ஒரு பாலியல் தொல்லை
24 மணி நேரம் நடந்துகிட்டு இருக்கோம் பாரு. தொடர்ந்து பேசுவோம். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி சார். ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி. எல்லாருமே பெண்களை பார்த்துக்கிறோம். குழந்தைகளை பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தா குழந்தைகளை பாட புக்கு எடுத்து என்னம்மா சொல்லி கொடுத்தாங்க, வாத்தியார் எப்படிமா பாடம் நடத்தினாரு, டீச்சர் எப்படிமா நடத்தினாருன்னு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கு தகுந்து பள்ளிக்கூடத்துக்கோ எதுக்கோ அனுப்பாம இருந்துடக்கூடாது. இது ஒரு ஒரு நாய் நடு கடிச்சிருச்சு, அந்த நாயை கொள்றதுக்கு பிளான் பண்ணணும். அதுக்கு மட்டும் பாருங்க ஐயா மக்கள்களா. வணக்கம் மாப்பிள்ள தேனியில இருந்து. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி.